அனுபவத்தை ஏற்படுத்தி தந்திருக்கும் ஸ்டுடியோ கிரீன் திரு கே ஞானவேல் ராஜா அவர்கள். Very glad to be here and thank Glanville Raja and Studio Green and UA Creations for bringing this Bahubali to Tamil Nadu, and I hope you'll all enjoy the film. Thank you very much. Thank you so much, sir. And that is the man behind this wonderful, brilliant movie. So thank you so much for joining us. And இந்த படத்தை பத்தி பல தகவல்கள் Madan Karki sir, thank you so much for joining us. Nandri. Bahubali அப்படினா என்ன? First tell me that. பாகுபலி பேருக்கு அர்த்தம் வந்து பலம் பொருந்திய கைகளை உடையவன் அப்படின்றது தான் அதோட பொருள். அந்த பலம் பொருந்திய கை இந்த படத்தில் ஒருத்தருக்கு இல்லை, நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், ஒவ்வொரு நடிகர், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இருந்திருக்கு. இந்த படத்தில் வேலை பார்த்தது வந்து ரொம்ப ஒரு அழகான அனுபவம். 2.5 வருஷமாக இந்த படத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வசனங்கள், பாடல்கள் ரெண்டுத்துலேயும். என்னோடய வேலை பற்றி சொல்கிறத விட நான் இந்த படத்தில் நான் வேலை பார்க்க ஆரம்பித்ததுனால நான் அப்சர்வ் பண்ண நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ராஜமௌலி அவர்கள், எனக்கு நிறைய படங்கள், சில படங்கள் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இது மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சதில்லை. ஒரு படத்துக்கு நான் வசனம் எழுதிட்டு அந்த வசனத்தை வந்து இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம், பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, சத்யராஜ் சார், நாசர் சார் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அந்த வசனங்களை வந்து நாங்கள் படித்து பார்த்தோம். இல்லை எல்லாருமே மனப்பாடம் பண்ணோம். நான் எழுதின வசனங்கள் பண்ணோம். அவங்க வந்து ஒவ்வொரு கேரக்டரோட வசனத்தையும் எல்லாரையும் மனப்பாடம் பண்ணோம். ஸோ அவரும் ராஜமௌலி அவர்களும் கூட உட்காந்துக்கிட்டு தமிழில் மனப்பாடம் பண்ணார். நான் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் நிறைய இன்ஸ்பிரேஷன் கொண்டு வருவார். கம்பராமாயணத்தில் இருந்தனா கோட் பண்ணுவார். கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து இது மாதிரி பார்ப்பார், எனக்கு இது மாதிரியான வித்தியாசமான பார்வை வேணும்னு சொல்லிட்டு அவர் பொன்னியின் செல்வன்லேருந்து, கம்பராமாயணத்துலேருந்து, நிறைய எபிக்ஸ்லேருந்து அவர் ஓமைகள் சொல்லுவார், எடுத்து காட்டுவார். அவர் இந்த வசனத்துக்கு அவருடைய இன்புட்ஸ் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு செக்டர்லையும் ஒரு வாழ்பயிற்சி ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த வாழ்பயிற்சி வந்து சத்யராஜ் சார் வராங்க, அன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு கத்தியை தூக்கி போட்டு பிடிக்கணும். ரொம்ப ஒரு அது பண்ணுறதுக்கு கொரியாவிலேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டண்ட் பீப்புள். அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ராஜமௌலி அவர்கள் வந்து ஒரு பண்ணும்போது சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு யானை ஏறும்போது அந்த யானையை ஒரு 4 நாள் 5 நாள் அதுக்கு போய் சாப்பாடு கொடுத்து அந்த யானையை பழகிக்கிட்டு அந்த யானை மேலே எப்படி ஏறி உட்காரணும்ட்டு நடிகருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. செந்தில் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஒரு தண்ணிக்குள்ளே போயிட்டு கேமரா மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். எல்லாருமே அந்த தண்ணிக்குள்ளே எப்படி இறங்குறது, அவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, யாரும் இறங்காமல் இருக்காங்க. முதல்ல அதுக்குள்ளே குதிச்சவர் வந்து ராஜமௌலி. அவர் உள்ளே குதிச்சு உள்ளே போய் பார்த்துட்டு இந்த ஆங்கிளில் கேமரா வரணும்ட்டு வெளியில் வந்துட்டு கண்ணு அவருக்கு தெரியல. ஏன்னா அங்கே வெளியில் வந்தவுடனே அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தவுடனே கொஞ்ச நேரம் அவரால் பார்க்க முடியல. ஒரு 2 மணி நேரம் பார்க்க முடியாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் எல்லாருக்கும், முகத்தை போட்டு கழுவிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் ஒருத்தருக்கு இருக்கும்போது, ஒரு தலைவருக்கு இருக்கும்போது, ஒரு குழுவோட தலைவருக்கு இருக்கும்போது அந்த குழு எவ்வளவு இன்ஸ்பயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அவருடைய ஒர்க் மூலமாக. சாபு சிரில் ஒரு பெரிய ஒரு உலகத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவ்வளவு டீட்டெயில்ஸ். ஒரு ஹால் ஒன்று பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் இல்லை, அந்த ஹாலில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள், சைடில் ஒரு சின்ன டேபிள் இருக்கும், அதில் வந்து அந்த எழுதுகிறவங்க கவிஞர்கள் உட்காந்து எழுதுகிற மாதிரி ஒரு டேபிள் எங்கேயோ கார்னரில் இருக்கும். அந்த டேபிளுக்கு சைடில் இருக்கிற அந்த ஒரு ஒர்க்மேன்ஷிப், அதுக்கு மேலே அந்த பீலி வைக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு குவளை மாதிரி இருக்கும், அதுக்கு அவங்க பண்ணியிருக்கிற வேலைப்பாடுகள்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு உலகத்தை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனும், அவங்க இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கிடச்சிது. சத்யராஜ் சார் கூட, நாசர் சார் கூட டப்பிங்கில் இருந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த என்டையர் டீமுக்கு, ஷோபு சாருக்கு, என்டையர் டீமுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். Thank you so much, sir. Thank you so much for joining us. And சத்யராஜ் சார், அந்த போஸ்டர்ஸ்ல பார்க்கும்போது இந்த அழகான முகம், அந்த தாடி, அந்த முடிக்குள்ள புதஞ்சிருந்தது. ஆனா வந்து எங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி, லைக் என்னதான் இருந்தாலும் வந்து சத்யராஜ் சார் ஹேண்ட்ஸம். அது வந்து நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அழகான முகம் ஒத்துக்கிட்டதுக்கு பெரிய நன்றி. முதல் விஷயம், இது வந்து ஒரு நேரடியான தமிழ் படம்.
தயவு செய்து யாரும் டப்பிங் படம்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம். எல்லா ஷாட்டும் 2 தடவை எடுத்த படம், ஒரு நேரடியான தமிழ் படம். அதுதான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சில பேர் சிரிக்க வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, காமெடி படம். அழ வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, சோக படம். கை தட்டுறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு கமர்ஷியல் படம். சிந்திக்கிறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு லைக் ரத்த கண்ணீர், பராசக்தி, எங்கள் அமைதிப்படை, அது மாதிரி. ஆறு வாயை புழக்கிறதுக்காக ஒரு படம் எடுக்க முடியுமா? அதுதான் பாகுபலி. இது வந்து இப்போ படம் ஆரம்பிக்கல ஆடியன்ஸ் அப்படி உட்கார்ந்ததுதான் 2.5 மணி நேரம், எவ்வளோ நேரம்னு தெரியல. இப்போ நீங்க ஒரு சரித்திர படம் பண்ணும்போது எப்படி இருந்தது? எனக்கு அது ஒரு நீண்ட நாள் கனவு. நான் கதாநாயகனா நடிச்சிட்டு இருந்தப்போ புரட்சி தலைவருடைய 1000ல் ஒருவன் மாதிரி, நாடோடி மன்னன், அடிமை பெண் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் பாரதி ராஜா சார் சொன்னார், உங்களை வச்சுட்டு உமர் முக்தார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சத்யராஜ் அப்படின்னாரு. இதெல்லாமே ஒரு கனவாகவே இருந்தது. இப்போ அந்த கனவு வந்து நனவாயிருச்சு. அது வந்து ஒரு சரியான டைரக்டர்கிட்ட நனவாயிருக்கு. அதாவது எந்த அளவுக்கு அவர் கீனாக இருக்காருன்னா, மதன் கார்கி சார் சொல்லிட்டாரு, இதெல்லாம் பார்த்துட்டீங்க. முதல் நாள் ஷூட்டிங்கில் ஒரு வசனம் பேசிட்டு வரேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் திருப்தி. டைரக்டர் சார் கூப்பிட்டு ராஜமௌழி சார் வந்து, சார் நல்லா இருந்தது சார், அந்த ஒரு இடத்துல 5-6 ஸ்டெப் வரையில மட்டும் இந்த கண்ணை சிமிட்டிங்க சார் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் சுருக்குனாச்சு. என்னய்யா கண்ணை சிமிட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையா? சரி, நான் எப்போ இருந்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறேன்னு அதை பண்ணிடுவேன். அதை ஒரு தடவை மானிட்டரில் பார்த்தேன், மறுபடியும் கண்ணு சிமிட்டாமல் நடித்தேன். அப்படியே அந்த விஷயம் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கார். அப்புறம் பாகுபலியை பற்றி, பிரபாஸ் கேரக்டரை பற்றி நான் ஒரு சீனில் சொல்லணும். ஏன்னா நான் சொல்கிறதுல வந்து அந்த கேரக்டர் எவ்வளவு, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளை பற்றி சொல்கிற மாதிரி சொல்லணும். இப்போ ராஜமௌழி சார் என்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு பாருங்க. நான் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தெரிஞ்சுக்கிட்டு, தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன் தெரிஞ்சுட்டு, சார் இப்போ நீங்கள் இதை வந்து பாகுபலி மறந்துடுங்க சார், பாகுபலி பிரபாஸ் எல்லாம் மறந்துடுங்க சார், நீங்கள் வந்து எம்ஜிஆர் சாரை பற்றி பேசுனீங்கன்னா எப்படி சார் பேசுவீங்க? உங்களை அறியாமல் அந்த முகத்தில் அந்த வந்து நான் வந்து முதல் தலைவரை பார்த்தப்போ அவர் வந்து என்கிட்ட இப்படி பேசினாரு, அவர் என்னை கட்டி பிடிச்சாரு அப்படின்னு பேசும்போது உங்கள் முகத்தில் ஒரு இது வரும் இல்லை சார், அப்படி நீங்கள் நினச்சிட்டு பேசுன சார். அதாவது எவ்வளோ ஒரு சைக்கலாஜிக்கலாக ஆக்டிங்கை வெளியில் கொண்டு வராரு பாருங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதான் இனி இதுதான் படம், இதற்கு மேல் படம் இனிமேல் தான் வரணும், அதான் சொல்ல முடியும். அண்ட் பிரபாஸ் சாரோட ஏற்கனவே வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இப்போ இந்த படம் நடிக்கும்போது ஆஸ் அ பர்சன் அவர் எப்படி மாறி இருக்காரு? பிரபாஸ் வந்து அவர் ஃபேன்ஸ்லாம் செல்லமா டார்லிங் தான் கூப்பிடுவாங்க. லொகேஷன்லேயே அவர் எல்லாம் டார்லிங் தான் கூப்பிடுவாங்க. உண்மையிலேயே அவர் ஒரு டார்லிங் தான். ஆமாம், ஐயோ அவ்வளோ ஹம்பிள். அவர் பாருங்க எப்படி உட்காந்துருக்காரு, அவ்வளோ சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு ஹம்பிள். அதாவது வந்து ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி டைரக்டர் என்ன சொல்கிறாரு அதுதான். அங்கே நம்ம ஆக்ட் பண்ணல வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் பார்க்குறீங்களே, லொக்கேஷனில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அது ஒரு காலேஜுக்கு போய் காம்பவுண்ட் மேலே உட்காந்துட்டு திருட்டு தான் படிச்சுட்டு பசங்கள்லாம் பேசிட்டு அப்படி இருக்கும். அது மாதிரி தான் நாசர் சார் நல்லா பையன் மாதிரி தான். ரொம்ப ஓவராக ஜோக் அடிச்சு ஒரு ரொம்ப நல்ல சீரியஸான சீனு. இந்த ரம்யா கிருஷ்ணன் என்ன பெரிய பிரச்சனை, சின்ன ஜோக் அடிச்சா அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை சார் டைரக்டர் சார், அந்த அளவுக்கு மேட்ரே இல்லை சார். தயவு செய்து நாசர் சாட்சி, பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தமன்னா எல்லாம் இருக்காங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஜோக்கு. பட் சில பேர் பெருசாக சிரிப்பாங்க. நம்ம கார்த்திக் சார், நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி அப்புறம் 2 தடவை பார்த்தாரு, இவன் வேற ஒரு வயசான நடிகை என்னடா சொல்ல, அப்புறம் பொறுக்க முடியல வந்து, சார் ரொம்ப சார் யோசிச்சு பாருங்க சார், ரொம்ப முக்கியமான சீரியஸான சீன் சார், கொஞ்சம் ப்ளீஸ் ஜோக் அடிக்காம இருக்கு சார். சார் நான் ஒன்றுமே பண்ணல சார், பேசாம இருந்தாலும் கூட ரம்யா கிருஷ்ணன் சிரிக்கிறாங்க சார், அதுக்கு நான் பொறுப்பில்லை சார். ஏன் நான் ரம்யா கிருஷ்ணன் எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை சார் பேசாம இருந்தாலும் உங்களை பார்த்து சிரிக்கலாம், என்னையா அது வம்பா இருக்குது சார். இப்படியெல்லாம் வந்து இந்த படத்துக்கும் இது வந்து நீங்கள் அந்த லொக்கேஷன் நடந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு படம் கிராண்டியர் எடுத்தோம்னா ஆங்கில படத்திற்கு இணையாக அப்படின்னு போடுவோம்ல. இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஹாலிவுட்டில் கிராண்டியர் ஒரு படம் எடுத்தாங்கன்னா பாகுபலிக்கு இணையாக அப்படின்னு போடுற சூழ்நிலை இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயமாக வரும். இது சும்மா இந்த மேடையில் புகழ்ந்து பேசுறதுக்கு அப்படி இப்படி இல்லை. நீங்கள் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் சார் நீங்க அப்புறம் முக்கியமாக ப்ரொடியூசரை பற்றி சொன்ன ஒரு நல்ல ஜோக் பிரபாஸ் சொன்னார் பார்த்தீங்களா, செலவு ஜாலியாக ஒரு மூலையில் உட்காந்து அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்பாரு. பிரபாஸ் சொல்வார், சார் அவர் பாருங்க சார், வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி, இவர் வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி உட்காந்து
இவ்வளோ செலவை என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க சார் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு டீம் அமைச்சது எல்லாரும் கிட்ட பாருங்க. நாசர் சாருக்குன்னா நாசர் சாருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, எனக்கு எல்லாம் அப்கோர்ஸ் ஹீரோங்கிறது அதான் பாகுபலி, ராணா. இது இனிமேல் எதையுமே நம்ம ரிவீல் பண்ண முடியாது. அவ்வளோ நீங்கள் பார்க்காத அனுஷ்கா, பார்க்காத தமன்னா, பார்க்காத ரம்யா கிருஷ்ணன், பார்க்காத நம்ம சுதீப், அப்படி ஒரு விஷயம். கேமராமேன் சாபி சீரியலில் இன்னொரு ஹீரோ தான். நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வந்து ஒருத்தர் பார்க்குறேன். அவர் வந்து சார் நானும் கோயம்புத்தூர் தான் சார். சரி சார், ஹைதராபாத்தில் எங்கேயாச்சும் கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை செய்கிறீங்களா? இல்லை சார், வேறங்க என்ன அந்த எல்லோருக்கும் வணக்கம் சார். எப்பவுமே வந்து நாசர் சாரோட அந்த ரோல் அப்படின்னா எந்த படத்துலையுமே வந்து பேசப்படும். அது வந்து அது அமைதா இல்லை அந்த கேரக்டரை நீங்க வந்து அந்த மாதிரி ஆக்கிடுறீங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த படத்துல உங்களோட கேரக்டர் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுங்க சார். அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க கதாசிரியர்கள், இயக்குநர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆனால் இந்த வயசில் ஒரு கதாநாயகன் ஆகணும்னு ஒரு ஒரு முனைப்போடு செயல்படும் பொழுது அது பெரிய படமோ சின்ன படமோ இதே அளவுக்கு எஃபெக்டிவாக ஒரு சின்ன படம் வந்து கிடச்சிருந்தா கூட ராணா பண்ணியிருப்பார். பிகாஸ் இந்த படத்தில் எதிர்நாயகனாக இருக்கிறது எவ்வளோ முக்கியன்றதை வந்து ராஜமௌலி சொல்வார். He has taken a very great responsibility, not a risk, and you have fulfilled it. Thank you for that. அப்புறம் இந்த படத்தினுடைய கேமராமேன் செந்திலும் ராஜமௌலியும் பேசுகிறது பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கும். ஏன்னா சண்டை போட்டுப்பாங்க, கொஞ்சுவாங்க, அப்புறம் அதட்டுவார், அவர் வந்து கெஞ்சுவார். அது வந்து படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விஷுவல் செந்தில் ஹஸ் கிரியேட்டட். அதே மாதிரி கீரவாணி சாரி மரகதமணி சார் ஹஸ் கிவன் த கிரேட்டஸ்ட் ஸ்கோர் இன் த ஃபிலிம். அப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்ஷன் சாபு செரில், அது எங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போனார். நாங்கள் வந்து 3 பங்கு உலகம் தான் பண்ணியிருக்கோம். அந்த செட்டே வந்து ஒவ்வொரு செட்டும் வந்து 60 அடி செட்டு, அதுக்கு மேலே திரும்பி ஒரு 200 அடி செட்டு போவோம். அண்ட் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணேன். இன்னும் அந்த உலகத்தை நான் என்ன கண்ணால் பார்க்கல. அந்த ஸ்ரீனிவாசன் மோகன் எவ்ரிபடி, அது இல்லாமல் சத்யராஜ் சார், ரம்யா சார் சொன்ன மாதிரி நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். ஐ வில் மிஸ் ஆஃப்டர் பார்ட் 2. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி ராஜமௌலி, இந்த படத்தினுடைய உண்மையான பலம் இந்த படத்தினுடைய கதை மாதிரியே அவங்க ஒர்க் பண்ணதுலேயும் பெண்கள் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வச்சாங்க. த ஹோல் இந்த படத்தில் வந்து மையம் வந்து பிரபாஸ் ராணான்றதை விட அவங்க 2 பேரையும் கட்டி மேய்க்கிற அந்த சிவகாமி என்ற கேரக்டர் தான். அதே மாதிரி ஒரு சிவகாமி எங்கள் யூனிட்ல இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். ஐ என்ஜாய். Thank you so much sir. Thank you so much for joining us. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி sir. Thank you. And I thanks Shobi, and because without you this wouldn't have become a reality. Dream would have been a dream. And I thank ஞானவேல் ராஜா. ஒரு ப்ராடக்டை பண்ணுறது மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய ப்ராடக்டை வாங்குறதுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு திறன் இருக்கும். ஞானவேல் ராஜாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும்